ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட விலாகு. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ரெட் அவல் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இது மாதிரி தான் எதனா எடுத்துக்குவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனானாவும் வந்து ஆட் பண்ணிக்குவேன். நான் எப்போவுமே நட்ஸையும் ஓட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு சோக் பண்ணிக்குவேன். மில்கோடு சேர்த்து சோக் பண்ணிவிட்டு மறுநாள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி தான் எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டா நான் சாப்பிட்ருவேன், பாப்பா சாப்பிட மாட்டா. பாப்பா கொஞ்சம் இது சாப்பிடுவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி தான் எடுத்துக்குவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ரசம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசத்தோட காம்பினேஷன் கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரைஸு, ரசம், கொத்தவரங்காய் பொரியல் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் லஞ்சுக்காக. நான் ரசத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதிகமாக ஆட் பண்ணிக்க மாட்டேன். ரசப்பொடி இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். பூண்டு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தக்காளி, கொத்தமல்லி இது மட்டும் போட்டு அரைச்சிட்டு புளி கரைச்சி அதில் இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு இது போட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்படியே ரசம் வச்சுருவேன். நான் சிம்பிளாக தான் ரசம் வைப்பேனே. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியலுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கொத்தவரங்காய் பொரியலுமே ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேனே. கொத்தவரங்காய் வேக வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் அப்புறமேட்டுக்கு காஞ்ச மிளகாவையும் அரைச்சி கொத்தவரங்காய் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆகிடும். இதுமாரி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் செய்வேன். ஆனால் இது ரசத்தோட கொத்தவரங்காய் பொரியல் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், பட் ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நிறைய பேருக்கு வந்து ரசத்தோட காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசத்தோட காம்பினேஷன் கொத்தவரங்காய் பொரியல் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்காக கொஞ்சம் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். யாருக்கெல்லாம் இது நடக்கும்னு சொல்லுங்கள். பாப்பாவை தூங்க வச்சுட்டு அவள் தூங்குனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கணும். எதுவுமே ஒரு சின்ன சவுண்டு கூட எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, சவுண்டே கேட்கக்கூடாது அவளுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா அதிலே சாவை கழுவிலாம் வச்சுருந்தேன்னா அதை அப்படியே பொறுமையாக எடுத்து வச்சிட்ருந்தேன். யார் வீட்டிலலாம் இப்படி நடக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க என்ன தான் சவுண்டு போட்டாலுமே தூங்கிடுவாங்க. ஆனால் இவளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கணும். லைட்டாக ஏதாவது சவுண்டு கேட்டால் கூட அப்படியே அசைவா. யார் வீட்டில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் காஃபி, நான் காஃபி லவர். காஃபி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நான் 1 டைம் தான் குடிப்பேன். ஈவினிங் மட்டும்தான் குடிப்பேன். மார்னிங்கில் காஃபி எடுத்துக்க மாட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் காஃபி போட்டுட்ருந்தேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போயிட்டுருந்தது. ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியான டே இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்துட்டோடனே பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நானும் காஃபி குடிச்சிட்ருந்தேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய்.